மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். இது வாழ்வு தரும் இறைமகன் இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த முதல் வாசகம் கேரளக்கார அம்மாவை வாசித்தது, கேரளத்து அம்மாவை வாசித்தாங்க இல்லை தமிழ் அம்மா வாசித்தாங்களா? முதல் வாசகம் யார் வாசித்தது? கேரளா தானே? ஒரு தடவை அவங்களுக்கு கைத்தட்டுங்க. என்ன அழகான தமிழில் வாசித்தாங்க. பாராட்டுக்கள். ஆமாம், ஏன்னா தமிழை வாசிக்க தெரியாமல் திண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் அழகாக தமிழை கற்றுக்கிட்டு அற்புதமாக வாசித்தீங்க. மைக்கு தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா சவுண்டாக வைக்கணும். அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு இல்லை, அவங்களுக்கு. பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி நாம் கேட்டோம். மரியாளுக்கும் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஒரு வீட்டுக்காரு கட்டலில் படுத்திருக்காரு. வீட்டுக்காரு கட்டில் தான் படுப்பார். இப்போ எல்லாம் கட்டில் தானே படுக்கிறோம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் பிரசங்கம் வைக்கும் போது நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கணும். ரொம்ப சீரியஸாக நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களும் யாரும் சாதிச்சதா வரலாறும் கிடையாது. அப்படியே போங்க. அப்படியே போனால் வாழ்க்கை ஆசீர்வாதமான. எல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். சீக்கிரமாக படிக்கணும், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமாக படிக்க வைக்கணும், சீக்கிரமாக வேலைக்கு போகணும், சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே போயிடணும், சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே துரத்து அடித்தோடனே உள்ளுக்குள்ளே வரணும், சீக்கிரமாக. இப்படி எல்லாமே சீக்கிரமாக போகிறவனும் செத்துருவான். சொந்த வீட்டில் இருக்கிறவனும் செத்துருவான். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவனும் செத்துருவான். நடந்து போகிறவனும் செத்துடுறான். BMW காரில் போகிறவனும் செத்துருவான். இப்போ வாழ்க்கை பிறப்புன்னு தான் இறப்புன்ற ஒரு முடிவு உண்டு. இதில் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜாலி, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அதனால தான் பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதிய 4:4, பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இணைந்து பியாப்பி சந்தோஷமா இரு அப்படின்றாரு. இப்போ பாருங்களேன், காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு இருப்பீங்க, அதனால தான் சோகமாக இருக்கிறீங்க. மத்தியானம் சாப்பிட்டீங்களா? அதான் சோகமாக இருக்கிறீங்க. தெரியும். நைட் சாப்பிடுவீங்களா? அதான் சோகமாக இருக்கிறீங்க. ஏங்க, அது பசியோடு இருக்கிறவனும் சோகமாக இருக்கிறான், நல்லா தின்றவனும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். இப்போ கடவுள் நம்மளெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்க, பார்க்க மாட்டாரு. அப்படி பார்த்தாருன்னா இந்த ஆளை ஊரில் உலகத்தில் வைக்கலாமா எடுத்துடலாமான்னு யோசிக்கக்கூடாது. சில பேர் இப்படி எல்லா வசதியும் வாங்கிக்கிட்டு திரும்பவும் இப்படி இருந்தா அவருக்கே ஒரு வெறுப்பு வரும். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரருக்கு கிடைச்சா செத்த போனோம். சிரிக்கவே தெரியாத மனைவி எல்லாத்துக்கும் இந்தா இப்படி இருந்துச்சுன்னா இதை கட்டினவன் பாவம், இந்த ஏரியில் விழுந்துடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த காலத்தில் ஆம்பளை பையன் வேணும், ஆம்பளை பையன் வேணும் கேட்டாங்க. எதுக்கு சொல்லுங்க பாப்பா? எதுக்கு? கஞ்சி ஊற்றுவான் பிச்சைக்காரிங்க எல்லாம். 60 வயசுக்கு மேலே நடக்க போகிற விஷயத்த இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை பெற்றது நீ சோறு போடுறதுக்கு நீ யாராவது வளர்ப்பானா? சொல்லு பாப்பா. இதே தான் ஆண்டவர், நீ பலன் தர வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியில் தானே சொல்றாரு, விதை உன்னை நான் விதைத்திருக்கிறேன், நீ என்ன பலனை தந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? போத ஆண்டவரே, வாழ்க்கை பிறந்தா புகழோடு வாழணும், இல்லைன்னா செத்து போயிடணும். எல்லாம் சிம்பிள் பாலிசி அபவுட் லைஃப். பிறந்தா 4 பேருக்கு நல்லதை செஞ்சிடணும், 4 பேர் சந்தோஷமா நம்ம கூட சிரிக்கணும், பேசணும், விளையாடணும். ஒரு குழந்தை ரெட்டை காலோடு அந்த காலில் நுனி காலில் நடந்துச்சு. அந்த குழந்தைக்கு வயசு ஒரு 3. அந்த குழந்தை அப்படி நடக்கிறத பார்த்து ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் குழந்தை அதிகமாக செல்ஃபோனை பார்க்குது, அதிகமாக செல்ஃபோனில் விளையாடுது, அது எல்லா நேரத்திலும் கையில் செல்ஃபோன் வச்சிருக்கிறதுனால 3 வயது குழந்தை 1 வயது குழந்தை போல மாறிவிடும். எப்படி மூளையை பாதிக்குது பாரு. ஆனால் ஒரு சக்தியை இழுக்கக்கூடிய சக்தி
இந்த பிரெயினுக்கு இல்லைல்ல, சின்ன பிள்ளை இல்லை, நம்மளே யோசிக்கணும்ல. ஆக துன்பத்தை வரவழைப்பது யார்? நான் ஆண்டவர் 1 பேதுருவில் மிக அழகா சொல்வார், எந்த மனிதனையும் நான் சோதிப்பது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எந்த மனிதனையும் நான் சோதிப்பது கிடையாது. புள்ள அப்படி வளருதுன்னா அது காரணம் நீ. இந்த உலகம், நீங்க கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கை, இவைகள் தான் அந்த குழந்தைகளை பாதிக்கும். ஆக பிள்ளைகளை வளர்க்க தெரியாமலேயே வெறும் பிள்ளைக்காக பெற்று கொள்ளுகிற ஒரு பழக்க வழக்கம் வந்திருக்கிறது. அதை எப்படி வளர்க்கணுன்றது ஒரு கலை. இட்ஸ் an art to bring up the child. ஒரு குழந்தையை உருவாக்கி கொண்டு வருவது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த தொந்தரப்படாத, மொபைலை பிடி, இந்த அம்மா கிச்சனில் பிஸி, அது வாட்டினா அது தேய்ச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குது. அப்போ அந்த குழந்தையினுடைய துன்பம், இவ்வளவெல்லாம் துன்பத்தை நீங்களே வர வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதா கிட்ட வந்து அவுத்து விடு அவுத்து விடு அவுத்து விடு அவுத்து விடுனாக்கா ஏதா அவுக்கிறது? ஒரு முடிச்சு அவுத்தா இன்னொரு முடிச்சுக்கிட்ட வருவேன், அதையும் அவுத்து விட்டா 3வது முடிச்சு ஒன்று வருவேன். சொல்லுங்க பாப்போம். நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறேன் ஃபாதர், இப்படியே கடவுள் என்ன வச்சுட்டா போதும் ஃபாதர். யாரோ ஒரு ஆள் கைது, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இதே மாதிரி கடவுள் என்ன வச்சிருந்தா போதும், இதுக்கு மேலே வேணாம் கிழையும் வேணாம், இப்படியே இருந்தா போதும். யாராவது ஒரு ஆள், சரி நான் கை தூக்குறேன், எனக்கு போதும், இப்படியே இருந்தா போதும், வேற யாராவது எனக்கு சப்போர்ட் இல்லையா? தைரியமா தூக்க. நான் தூக்குன பிறகு காப்பி அடிக்கிறேன், தூக்கு கைய, கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப தெரியும். அவன் ஆகாதனால கை தூக்கிட்டான். அம்மா கை தூக்கிட்டீங்களா? ஓகே, 1 2 இனிமேல் தான் லேட்டாக காப்பி அடிச்சு தூக்குது. ஒரு பையன் கை தூக்க சொல்கிறான் அவங்க அம்மாவை, அதுவா விட்றா, பிரச்சனையே நீ தாண்டா அப்படின்ற மாதிரி கையை விட்டுட்டு கிடக்குது. அந்த நிறைவு நமக்கு வராது மக்களே. கடவுளுக்கு அது நல்லா தெரியும். என்ன கொடுத்தாலும் இந்த இதில் வேற பாட்டு, என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். கைத்தட்டணும், தக்கும் தக்கும் தக்கும். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு இதை விட்டு சிலது பாடும் பாரு, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப வீடு வித்து பத்திரத்தை கொண்டு வா, இல்லை கொண்டு வான்றேன். இல்லை காணிக்கை எடுக்கும் போது முடிச்சவளுக்கு மாதா இந்தாங்க மோதிரம் அப்படின்னு எடுத்து போட்டுரு. அட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அன்கிரேட்ஃபுல் பீப்புள். நம்ம எப்படி கடவுளுக்கு அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம குழந்தைகளும் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு சொசைட்டியில் நீ பெத்தையோ வளர்த்தையோ ஆளாக்குனையோ கட்டினையோ என்ன பண்ணியோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற மனிதன் நன்றி மறந்த மனிதன். யாரா இருந்தாலும் சரி, அந்த நன்றி உணர்வு இல்லை. இந்த கடவுள்கிட்ட வரும்போது தொடக்கத்திலே பாருங்க, உடனே ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த பிள்ளை வேற சும்மா பாவம் கையை வச்சுக்கிட்டு ஆண்டவரே, அவ்வளோ ஃபீலிங்ஸா உங்களுக்கு தொடக்கத்திலேயே அவ்வளோ ஃபீலிங்ஸா உள்ள போய் ஆண்டவரே இரக்கமா. நேரில் மட்டும் கடவுள் வந்தாருன்னு வச்சுக்க, இந்த ஹார்மோனியம் போடுற புள்ளியை உடச்சிருவார் கையை, இந்த பாடுறவங்க தொண்டையை பிடிச்சிருவார். ஏடா அவ்வளோ ஃபீலிங்ஸா உனக்கு. இதில் வேற இதெல்லாம் சேர்ந்துக்கும், ஆண்டவர் எல்லாம். அந்த உணர்வு பெருசா வராது. நாம் செய்கிற சில காரியங்கள் கடமைக்காக, வழக்கத்திற்காக, பழக்கத்திற்காக. கட்டில் மேலே படுத்து கிடக்கிறார், அவருக்கு ஒரு மனநோய். தூங்கும் போது கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒரு சத்தம் வருதான். கட்டிலில் யாரோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே ஒரு சத்தம். காலையில் எந்திரிச்சு மனைவி கிட்ட சொல்கிறாரு, ராசாத்தி தூங்குறப்போ யாரோ தடபடான்னு சொல்லி சவுண்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு, என்ன ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போனான். நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துருக்கிறீங்களா? இந்த மன நல மருத்துவர் பார்த்துருக்கிறீங்களா?
அவர் மூஞ்சும் நல்லா இருக்காது, அவரும் நல்லா இருக்க மாட்டார். பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? அவரே ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருப்பார். அப்படிதான் இருப்பார். அவரே மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர்கிட்ட இதை கொண்டு போகுது. டாக்டர் சொல்லிட்டார், இவருக்கு ஏதோ ஒரு பிரம்மை, இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபா வேணும். எவ்வளோ? சத்தமாக தான் சொல்ல, உங்ககிட்ட இருந்து நான் ஏதோ கேட்குற மாதிரி சொல்ல மாட்டேன்ற. 2000 ரூபா ஒரு சிட்டிங். 5 சிட்டிங்ஸ் வரணும். 5 தடவை என்னை வந்து பார்க்கணும். ஒரு தடவை வந்து பார்த்தா 2000 ரூபா. நல்ல கணக்கு போட்டுக்கோ. 5 தடவை போட்டால் எவ்வளோ ஆகும்? நல்ல கணக்கு, இதில் மட்டும் கரெக்டாக போடு. 10,000 ரூபா. 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரை சரி பண்ணிடலாம். குடும்பத்திலேயே ஒரு பெரிய அறிவாளி யாருன்னா மனைவி. அப்படி அந்த காசை எப்படி இழுத்து பிடிக்கணும்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். நீ வா வீட்டுக்கு, 10,000 ரூபா, 10,000 ரூபா, வா வீட்டுக்கு போகலாம். போச்சு. பாரிஸ் கார்னரில் போய் ஒரு பாய் வாங்கிட்டு வந்துச்சு. பாய் தெரியுமா? பாய் மேட்டு வாங்கிட்டு வந்துச்சு. வாங்கிட்டு வந்து தரையில் போட்டுச்சு. படு தரையில் கட்டில தூக்கி வெளியே போட்டுருச்சு. அன்னிலேருந்து எந்த சவுண்டுமே வரல. அப்போ 10,000 ரூபா மிச்சமா? ஏங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் இப்படி தாங்க நமக்கு. இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனையும் அப்படிதான். அப்போ மாதா கிட்ட நீ எந்த முடிச்ச அவிழ்க்க நீ போராடி கொண்டிருக்கிறாய்? 1, 2, 3, 4, 5 இல்லை 53 மணிகள் இருக்கிறதுனால 53 முடிச்சா? நல்லா யோசி. என்ன முடிச்சுமா உனக்கு அவுக்கணும் இன்னைக்கு? சொல்லுமா. இந்த ஒரு பாட்டுக்காரியை நீ சொல்லு பார்ப்போம். என்ன முடிச்சு அவுக்கணும் மாதா? தொண்டையை பிடிச்சி இருக்கணும். சொல்லு, என்ன துன்பம் உனக்கு இப்போ? பேரண்ட்ஸா? தூக்கிடலாம், விட்டுரு. பேச முடியலையா? எக்ஸாம் வருதா? அதனால என்ன இப்போ? அதை கூட எழுத முடியலன்னா நீ எதுக்கு படிக்கிற? பாரு, எக்ஸாம் அந்த அம்மாவுக்கு துன்பம் முடிச்சான். எல்லாத்துக்கும் அப்படிதான். அது ஒரு கடமை. அது நம்ம வளர வளர படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், போகணும், வரணும். இதெல்லாமா ஒரு கஷ்டம். இதை கஷ்டமா எடுத்து அம்மா கிட்ட சொல்லு. உன்னால முடியாத ஒன்றை கடவுளால் தான் முடியும் என்று நீ நினைத்தால் அதற்காக ஜெபம் பண்ணு. எக்ஸாம் நீ படிச்சிடலாமே. எவ்வளோ எக்ஸாம் நீ படிச்சிடலாம், கவலைப்படாத. அது ஒரு துன்பமே கிடையாது. ஆனால் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு வேலை இல்லாமல் உட்காந்துக்கிற பாரு, அப்போ ஜெபம் பண்ணோம், மாதா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. அது துன்பம் முடிச்சு அவிழ்க்கும் மாதா. இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட வந்து கொட்டக்கூடாது. அது 1008 கஷ்டத்தை பார்த்த ஒரு அம்மா யாரு? மாதா. அவங்ககிட்ட என்ன சொல்லணுன்றது தெளிவு இருக்கணும். புத்தர் ஒரு தடவை ஆனந்தா அப்படின்னு தன்னுடைய சீடனை கூப்பிட்டார். தம்பி, என்னடா பிரச்சனை உனக்கு? நிறைய பிரச்சனை இருக்கு சாமி, மனசுல நிம்மதியே இல்லை சாமி, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, புத்தருக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா குடிக்க. அவன் போறான். அது நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் போய் குடிநீரை எடுக்க போறான். அதுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி அந்த ஆத்தை கடந்து போகுது. இப்போ தண்ணி என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? சத்தமா பேசணும். பேச பேச பசிக்கணும். பசிக்க சாப்பிடணும். சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படித்தான், அதான் வாழ்க்கை. நீ பேச பேச பசிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே கும்முன்னு ஒரு டீ, காபி, பிரெட்டு, 2 பிஸ்கெட் எடுத்து அடிச்சு தள்ளிட்டு இப்படி வந்து உட்காந்துருந்தா நான் என்ன பண்றது? பசிக்க வைக்கணும். அதனால தான் உங்களை பேச வைக்கிறேன். என்னாச்சு? கலங்கி போச்சு. இப்போ என்ன பண்ணுவான் அந்த சீடன்? என்ன பண்ணுவான்? கலங்குற வரைக்கும் உட்காந்து இருப்பானா? தெளிவா பேசு. அது கூட பதில சொல்லிட்டேன் பத்தியா, தெளிவா பேசுன்னு. கலங்கி இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாரு. ஒவ்வொரு கலக்கத்திற்கு பிறகும் ஒரு தெளிவு உண்டு. புரியுதா? மரியாள் அந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கினாள். வார்த்தை இருக்கா பைபிள்ல? லூக்கா நற்செய்தியில வாசிக்கிறீங்களா? வீட்டில் போய் வாசிங்க. இப்ப வாசித்தீங்கன்னா நீங்களே வாசிட்டு இருப்பீங்க, அப்புறம் எனக்கு நேரம் இருக்காது. ஆக கலங்கினாள். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். இதான் ஒரு கலக்கம். திருமணம் நடக்கிறப்போ உங்களுக்கு கலக்கம் இருந்துச்சா?
நான் ஐ ஸ்பீக் அபவுட் த அரேஞ்ச்டு மேரேஜ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த லவ் மேரேஜ். புரியுதா? இந்த அரேஞ்ச்டு மேரேஜில் புதுசு வந்து கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு பயம் இருந்துச்சா? ஓ, அரேஞ்ச் மேரேஜ் இங்கே யாரும் இல்லையா? இங்கே அரேஞ்ச்டு மேரேஜ் யாரும் இல்லைம்மா? இருக்கிறீங்களா? பாவம், ஒரு அம்மா தான் கை தூக்குது, மற்றது எதுவும் கை தூக்க மாட்டேது. அது ஹவுஸா? தூக்கு, தைரியமாக தூக்கு. பின்னா பிரச்சனை உனக்கு? அரேஞ்ச்டு மேரேஜா? ஆமாவா? சரி, நானும் அரேஞ்ச்டு சாமியார் தான். ஆக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது புதுசாக பார்க்குறீங்க. திருமணம் செய்கிறப்போ ஒரு கலக்கம் இருக்கு. ஒரு கலக்கம் இருந்துச்சா? ஒரு மயக்கம் இருந்துச்சா? ஏம்மா பதில் நீங்கள் தாம்மா சொல்லணும். எல்லாத்தையும் என்ன பார்த்துனுக்கிறீங்க? ஒரு தயக்கம் இருந்துச்சா? ஒரு பயம், இவர் எப்படிப்பட்டவரோ இருந்துச்சா? அவரும் நினைச்சிருப்பாரோ இது எந்த மாதிரி பிசாசோ அப்படி நினைச்சிருப்பார்ல? இல்லை சொல்கிறேன், அப்படி நினப்பு வரணும். அதான் வாழ்க்கை. அப்பவே நீ அவர்கிட்ட பாடிடுவியா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நேரில்லாமல் நான் வாழ முடியாது. உடனே பாட முடியுமா? கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே சாயந்தரம் ஸ்டேஜில் என் கூடவே இரும் ஜோசப், கூடவே இரும் ராணி பாட முடியுமா? கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தா தெரியும் நீ கூடவே இருக்காதுன்னு. ஆக ஒரு கலக்கம், ஒரு மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு கலங்கிய நிலை, ஒரு மனநிலை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. நில்லு, வாழ்க்கை ஒரு நாள் தெளியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு தெளிவு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். வந்த உடனே கிடைச்சிடாது. கொஞ்சம் தெளிவா பேசு. இப்ப தெளிவாவே நம்ம இல்லை. நம்ம என்ன மாதா கிட்ட கேட்கறது? நான் கூட சொன்னேன், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடணும். நத்திங் டூயிங். 84 வயசு. கீழே விழத்தான் செய்வாங்க, எலும்பு உடையத்தான் செய்யும். போக போக அவ்வளோதான், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும், மென்மை ஆகிட்டு இருக்கும். கீழே சின்னதாக விழுந்தாலும் இடுப்பு உடையும். நான் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறேன். ஹலோ அண்ணாச்சி, நீ விழுந்தாலும் உடையும், நான் விழுந்தாலும் உடையும். புரியுதா? யார் வேணா எப்போ வேணா விழலாம். அதுக்கு தான் இந்த பசங்க டாய்லெட் கட்டுங்கடான்னா வழ 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 வழப்பா கட்டிடுறான். அப்பா அம்மா சீக்கிரம் ஊந்து செத்து போகணும். ஆனால் வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்களே, ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு கட்டுவோம். அவங்களுக்குன்னு ஒரு டாய்லெட் கிளீனாக ஒரு கல் வச்சு கொஞ்சம் கிரிப் கிடைக்கிற மாதிரி கட்டுவோம். யார் வீட்டிலேயாவது கட்டியிருக்கிறீங்களா? இந்த சைடில் வந்திருக்கிறீங்க, புது வீடு கட்டுன்னு தானே வந்தீங்க, கட்டிங்களா? நல்லா வழவழப்பாக போட்டு வச்சுருப்பான் டைல்ஸ். ஏன்? அவங்க அப்பன் கதையை முடிப்பான், இல்லை அவங்க அம்மா கதையை முடிப்பான். புது வீடுனா அவ்வளோ ஜாலியாக அவங்களுக்கு. இதான் நடக்கும். நடக்கலைன்னா என் பேரை மாற்றி சொல்லு பார்ப்போம். எம்ஐ ராஜி, ராஜி எம்ஐ சொல்லிக்கோ. ஆக இது பிராக்டிக்கல். மக்களை யாரும் அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறதில்ல. நமக்கு இருக்கிற கிரிப் என் வயசான தாய்க்கு இருக்காது, எனக்கு இருக்கிற அந்த கிரிப் என்னுடைய தகப்பனுக்கு இருக்காது. யார் இதெல்லாம் யோசிக்கிறா? யார் இதெல்லாம் யோசிச்சு கட்டுறா? அது அப்பா அம்மாவும் அதை சொல்லாது. கட்டுறா, புது வீடு கட்டுறா, கட்டுறமா, அப்படியே கல்றையும் கட்டிடுறமா. துன்பத்தை வரவழைப்பது யார்? யாரு? we the inviters of suffering. நம்ம தான் துன்பம் வா வா, துன்பம் வா, கஷ்டம் வா, நஷ்டம் வா. இதெல்லாம் பல 75% மனிதனே துன்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். கடவுள் மேல பாரத்தை போடக்கூடாது. நீங்க தானே அந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க, நீங்க தானே அந்த கணவரை கொடுத்தீங்க. இந்த கணவரை கட்டுன்னு கடவுள் சொன்னாரா? கனவுல வந்து ரெபேக்கா அந்த பால்ராஜ கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னாரா? இது சொன்னாரா? இது மாதாவுக்கு உங்களுக்கு யார் சொன்னது? நீ பாட்டு காசை கொடுத்து எவ்வளோ கொடுப்பீங்க பொண்ணுக்கு, நாங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ கொடுப்போம், பொண்ணுக்கு இப்படி. நீ பணத்தால் ரொக்கத்தால் ஒரு கல்யாணத்தை ஷோர் பண்ணிட்டு ஒரு அம்மா கேட்குது, என்ன ஃபாதர் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. யாருக்கிட்ட? என் வேலை அதுவா? இல்லை என் வேலை அதுவான்ற ஒரு நல்ல பையனா பாருங்க. யார் இங்கே நல்லவங்க? கை தூக்கு பார்ப்போம். முன்னாடி உட்காந்துக்கிறவங்க நல்லவங்களா? யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்களோ ஸ்கூலில்,
அவெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஐடி முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடும். பின்னாடி உட்காந்துக்கிறான் பாரு, அவன் அரசியல்வாதி, வார்டு மெம்பரு, அது இதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டோட இருப்பான். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறது இதுங்களை நம்பவே கூடாது. ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேஸ் எல்லாம் வெளியே ஓடுற கேஸ், அதனால் நாட்டுக்கு பிரயோஜனமே கிடையாது. எல்லாம் அதனால தான் எல்லா நாட்டிலும் சொல்ல போகிறான் பாரு, என் நாட்டுக்கு வராத இந்தியன்ஸ் டோன்ட் கம் டு மை கண்ட்ரி, இந்தியன்ஸ் டோன்ட் கம் டு மை கண்ட்ரி. இப்போ எல்லா நாட்டிலையும் வரப்போகுது. அப்புறம் சொல்ல போகிற பாரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போலாகுமா? ஆகும். சொல்லுவ பாரு, சொல்ல வைப்பார் பாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆகவே வெளிநாட்டுக்கு போகலை அப்படின்னா அவங்க பிள்ளைங்க சந்தோஷப்படும். கண்ணுக்கு முன்னாடியாவது அவன் பாட்டு திரியிறான்ல, சந்தோஷப்படும். அது எங்கிருந்தோ ஒரு பையன் காசு அனுப்பிச்சுக்கிறான் அவங்க அம்மாவுக்கு. இது லெட்ரு, அந்த லெட்டரில் டாலர், யூரோ பார்த்துருக்குறீங்களா? ஐரோப்பா நாட்டில் இருக்கும், அப்படியே கலர் கலராக இருக்கும் நோட்டு, கண்ணாடி மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, படமாக இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, லெட்டரை படிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பையன் காசு அனுப்பலன்றதெல்லாம் கவலையாக இல்லாமல் அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சவுத்தில் ஒட்டி வைக்குது. தான் மகன்கிட்ட இருந்து வந்த அந்த லெட்டரும் இது என் பையன் பார்க்குறதுக்கு படம் அனுப்பிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். பையன் வரான் லீவுக்கு, படத்தெல்லாம் பார்க்குறான். அம்மா இது நான் உனக்கு எழுதின லெட்ரு, இது காசுமா? எது? அது என்னத்தை ஒட்டி வச்சிருக்கு? காசை ஒட்டி வச்சிருக்கு. ஏன்னா அது பார்க்கறதுக்கு படம் மாதிரியா இருக்கும், ஒரு ஃபோட்டோ மாதிரியா இருக்கும், அதை ஒட்டி வச்சிருக்கு. அட போடா, அதுவா முக்கியம்? நீ எழுதி அனுப்பிச்ச பாரு கடிதங்கள், அதான்டா எனக்கு முக்கியம், இது முக்கியம் இல்லடா அப்படின்னு. அப்பதான் அவனுடைய தாயின் அன்பை அவன் உணர்கிறான். பணத்துக்காக என் தாய் என்னை பெற்றெடுக்கவில்லை, நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக என் தாய் பெற்றெடுக்கவில்லை, நான் தாய்க்கு மகனாக இருக்க வேண்டும் என்று தான் பெற்றெடுத்திருக்கிறான். ஆக ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், பட் இன்னும் இன்னசென்ட்டாக நடக்குது. இனிப்பெல்லாம் அனுப்ப முடியாது. இப்போ தான் ஜிபே, ஏபே, பேடிஎம், பைத்தியம் என்னென்னமோ சொல்கிறானுங்க, என்னென்னமோ இருக்கு. ஏடிஎம் அப்புறம் என்னடா இருக்குது சொல்லாண்டா, சொல்லி கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏடிஎம், ஃபோன்பே, அப்புறம் ஒருத்தன் கொடுத்தான் ஜிபிஎஸ்ன்னு ஒன்று கொடுத்தான். என்னது அந்த ஜிபிஎஸ்ன்னு ஒன்று அனுப்புகிறான்ல, லொக்கேஷனா? எனக்கு ஒருத்தர் லொக்கேஷன் அனுப்பிச்சாப்பா, கரெக்டாக ஒரு காட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டேன். ஏங்க நடந்ததுங்க அது. கேரளாவில் ஒருத்தன் ஆற்றுல போயிட்டான் லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு. ஜிபேனாக்கண்ணா அது அப்ரிவேஷன் சொல்லுங்க பார்ப்போம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ்னா காட்ஸ் பிளான் ஃபார் சால்வேஷன். எப்படி மாத்திட்டு பத்தியா? கைத்தட்டிப்பு. காட்ஸ் பிளான் ஃபார் சல்வேஷன். சல்வேஷன் என்ன? நீ போய் சேர்ந்தேனா சல்வேஷன், நீ போய் சேரலன்னா காலி. சல்வேஷனா மீட்பு. கடவுள் உனக்காக, உன்னை மீட்பதற்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு. மரியாளுடைய பிளான் சக்சஸ் ஆனதுக்கு காரணம் அவளுடைய கீழ்ப்படிதல். பணிவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மாதா கிட்ட பணிவை விட அந்த கீழ்ப்படிதல். ஏன், எதுக்கு, எப்படி, என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டு தெளிவடைந்த பிறகு பணிவோடு பதில் சொல்லவில்லை. ஆம் ஆம். நீங்க 3 வார்த்தையை மட்டும் கத்துங்க. என்ன? எதுக்குமே ஆம் சொல்லி பாரு. குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? நீ சொல்லி நான் கேட்கறதா? நான் நிறைய சம்பளம் வாங்குறேன், நீ கம்மியா வாங்குற. என் குடும்பம் 4 ரப்பர் எஸ்டேட்டு, உன் குடும்பம் ஒரே ஒரு சின்ன ரப்பரை வச்சு அழிச்சுன்னு கிடக்குது. பேசிக்கிறது பாரு. கல்யாண வாழ்க்கையில் அதுவா முக்கியம்? நம்ம பேசிக்கிற குடும்ப வாழ்க்கையில் அப்படிதான் பேசுறோம். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் அழகா இருக்கிறேன்னா நீ அழகா இருக்கிற. அழகு என்பது எது? இப்போ லிப்ஸ்டிக் பஸ் விட்டுக்கிறான், பார்த்துருக்கிறியா? லிப்ஸ்டிக் பஸ் லேடிஸ்க்கு விட்டுருக்குறாங்களே, அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் லிப்ஸ்டிக் பஸ். அது பிங்க் கலர்ல இருக்கு. அப்பனா லிப்ஸ்டிக் தானே அது? அது கூட தெரியல. அது உங்களை மயக்கிறதுக்காகவே அதில் போட்டு. அப்புறமா தான் ஒரு பஸ் வருது, புது விடியல் வந்துச்சா? ஏர்னியா அதில்? உங்க ஏரியாவுக்கு வராது அது.
வருதா? அப்போ ஏறினவங்க இருக்கிறீங்களா? அமைதியாக்குறீங்க. லிப்ஸ்டிக் பஸ் அது பேர். ஆக பிரியமான பிள்ளைகளை, மரியாள் அந்த ஆம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ஓகேங்க, சரிம்மா, சரிப்பா, சரிம்மா அப்படின்னு சொல்ற பசங்க கிடையாது இன்னைக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படிச்சுட்டு 4 இங்கிலீஷ் வார்த்தை தான் தெரியுது. அதுக்கு இங்கிலீஷ் மீடியம். அது என்னென்ன வார்த்தை? தேங்க்யூ, ப்ளீஸ், சாரி, எச்சுச்சுமி, இந்த 4 வார்த்தை தான். அதுக்கு மேலே அவனை இங்கிலீஷ் பேச சொல்லு பார்ப்போம். அதை கூட சரியா சொல்ல மாட்டேன்றானே. அப்பா மேலே போய் இடிச்சுட்டு டம்முன்னு போகிறான். திரும்பி பார்த்து சாரி டேடி சொல்லலாம்ல, சொல்ல மாட்டான். என்னைக்கு இந்த இங்கிலீஷ் மீடியங்கள்லாம் வந்துச்சோ அன்னைக்கே மனிதன் மீது உள்ள மரியாதை போயிடுச்சு. சாரின்ற வார்த்தை யார் பயன்படுத்த? உங்க பிள்ளை யாராவது சாரி கேட்குதா? சொல்லு, சாரி மம்மி, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் மம்மி சொல்றியாடா? இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறேன். மோகர கட்ட இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், சாரிக்கு சொல்ல மாட்டேன்றானே. எக்ஸ்கியூஸ் மீ டர்ன்னு உள்ள வரான். எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல பண்பாடு இல்லை, லாங்குவேஜ் தெரியாது. நான் பாம்பேயில் பங்கு சாமியாராக இருந்தேன், தேவிப்படான்ற இடத்துல. அது தமிழ் பேசுவாங்க, ஆனால் வாசிக்க தெரியாது. ஆனால் தமிழ் மக்கள் தான், எல்லாம் திருவண்ணாமலை, அங்கே இருக்கிறதெல்லாம் திருவண்ணாமலை தான், ஆனால் வாசிக்கணும். ஃபாதர் எங்களுக்கு வி டூ நாட் தமிழ். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், இங்கிலீஷில் வாசி. திக்குது. சரி, தமிழை இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷை தமிழில் எழுதியாவது வாசி. சரி, ரெண்டுத்தையும் விட்டு ஹிந்தியில் இருக்கிறத தமிழில் எழுதி வாசி. இல்லை இந்திய தமிழாக்கு தெரில. 3 லாங்குவேஜ் அவுட்டு. ஹிந்தி தெரில, தமிழ் தெரில, இங்கிலீஷ் தெரில. ஸோ இன்னைக்கு மாதா சொல்ற ஒரே வார்த்தை ஆம். இதில் சகலத்தையும் நீ ஆளலாம். மரியாள் கடவுளை ஆண்ட ஒரு வார்த்தை ஆம். கடவுளால் நகரவே முடியலையே. அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் ஏக்கமாயிருந்தாள். ஒரு ஏங்கினார் கடவுள். ஏதாவது எஸ் சொல்லுவாளா, ஓகே சொல்லுவாளா மாதா? கடவுளை துன்ப முடிச்சையே அவிழ்த்தவள் மரியாள். கைத்தட்டிக்கோ. கடவுளுடைய துன்ப முடிச்சையே அவிழ்த்தவள் மரியாள். ஏன்னா கடவுள் அந்த பெண்ணிடம் அனுப்புகிறார். நீ கடவுளாக இருந்தால் நீ கடவுளை நேராக வந்து பேசியிருக்கலாம் மாதாவிடம். மாதா வா, என்ன அடுத்த 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும், ஓகேவா? வேற வழியில் ஓகே சொல்லி தானே ஆகணும். ஆனால் கடவுள், how God is very polite. பாருங்க, அவள் உத்தரவு இல்லாமல் ஆக கூட மனிதனை உன் உத்தரவு இல்லாமல் உன்னை ஆண்டவன் தொடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடு, எல்லாம் உங்களது. நீங்க கேளுங்க நான் தரேன். நான் கேட்க சொல்ல, நீங்க கேட்டீங்கன்னா நான் தரேன். நான் தட்ட சொல்ல, நீங்க தட்டினால் நான் தருகிறேன். தேடுங்க, நீங்க தேடுங்க, தேடினால் கிடைக்க பெறுவீர்கள். So God has given so much of freedom of expression. அதாங்க சுதந்திரம். கடவுள் நிறைய சுதந்திரம் கொடுத்துக்கிறார் மனுஷனுக்கு. மாதாக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துக்கிறார் பாரு. மரியாள் ஓகே சொல்லலாம், நோ சொல்லலாம். பட் கடவுளுக்கே கருணை காட்டியவள் மரியாள். பிரைஸ் தி லார்ட். ஓகே ஆண்டவரே, ஓகே ஓகே ஓகே, நீ கவலைப்படாதீங்க ஆண்டவரே, அந்த பிள்ளையை நான் பெற்று கொடுத்துட்றேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடவுளுக்குடைய அந்த துன்ப முடிச்சு, ஒரு கலக்க முடிச்சு, ஒரு ஏக்க முடிச்சு, அந்த முடிச்சுக்களை அவிழ்த்ததால் தான் மரியாள் உன் துன்பத்திலிருந்தும் என் துன்பத்திலிருந்தும் விடுதலை அளிக்கும் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் மாதாவாக இன்று ஜொலிக்கிறார். மாதாவுக்கு ஒரு சின்ன கை தட்டு பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே. அது வீட்டில் ஏன் பிரச்சனை வருது? வீட்டுக்காரரு வேலை முடிச்சுட்டு வராரு, இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு. மா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, என்ன எம்மா எம்மா மெதுவா பேசு. மா ஒரு டீ போடுமா. அதெல்லாம் முடியாது. நானா வீட்டுக்காரியா வேலைக்காரியா? ரெண்டும் ஒன்று தானே. அது கேட்குது, வீட்டுக்காரியா வேலைக்காரியா? சரிம்மா. கொடுக்க மாட்டியா? சரி. நைட்டு தூங்க போச்சு.
ஜன்னல் ஓரத்தில் நல்லா காத்துக்கு வசதியாக படுத்துருச்சு. இப்போல்லாம் ஒரு காலத்தில் கயிறை வச்சு தாலி கட்டினாங்க இல்லையா? அதுக்கு பேர் 3 முடிச்சு. முடிச்சில் வந்து நிற்குது இல்லையா? முடிச்சு முடிச்சு. அது என்ன முடிச்சு? இப்போ நிறைய பெண்களுக்கு துன்பம் முடிச்சு ஆயிடுச்சு. அதனால இப்போ என்ன பண்றான்? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னம்மா முடிச்சு இல்லை, இப்போ ஒரு செயின் இரும்பா இருந்தாலும் செயின் தான், வெள்ளியா இருந்தாலும் செயின் தான், தங்கமா இருந்தாலும் செயின் தான், செயின் தானே. அப்ப அவன் கட்டும் போது என்ன பண்றான்? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வெக்கமே இல்லாம கட்டிக்குது. மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இன்னிலிருந்து உன்னை கைது செய்கிறேன். செயின் போட்டு கட்டிடுறான். செயினை யார் யார் கட்டுவா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே. எனக்கு தெரியாது பதில். செயினை யார் யார் கட்டுவாங்க? யார் யார் கழுத்தில் கட்டுவாங்க? ஆட்டுக்கா? மாடு? கரெக்ட். நீங்களே தான் சொல்றீங்க, நான் சொல்லப்பா. நீங்களே தான் சொல்றேன். அதை இப்ப மனுஷனே கட்டிக்கிறானே. எனக்கு இந்த தாலி கட்டி வைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கட்டுறான்டா, கைது பண்றான்டா. நான் ஏதோ போலீஸ் கமிஷனர் மாதிரி நிக்கிறேன், என் முன்னாடி ஒரு ஆளை கைது பண்றானடா. பண்பாடு தான். செயினை நீ அப்புறம் போட்டுக்கோ, ரிசப்ஷனுக்கு போறல அப்ப போட்டுக்கோ, பிரச்சனை கிடையாது. பட் அந்த கலாச்சாரம் மாறக்கூடாது. அதுல 1000 அர்த்தங்கள் உண்டு அந்த 3 முடிச்சுக்கள்ல. இன்னைக்கு வரல மாதா கிட்ட முடிச்சுன்னு வரல, மாதா முடிச்சு அவுத்து விடு. யாராவது ஒரு ஆள் கேட்குறீங்களா? அந்த 3 முடிச்சு அவுத்து விட்டுரு மாதா. கேட்குற வெரி லேட் இல்லையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லை? கேட்கக்கூடாது. கேட்டு பிரயோஜனம் இல்லை. பிரியமான பிள்ளைகளே, மரியாள் துன்ப முடிச்சுக்களையும் என் முடிச்சுக்களையும் அவிழ்ப்பதற்கு ஒரே காரணம், அவர் கடவுளினுடைய துன்ப முடிச்சையே அவிழ்த்தவள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் ஏன் இந்த சந்தேகத்தை படுறேன்னா, கடவுள் அபிரகாமிடம் பேசினார், ஈசாக்கிடம் பேசினார். அதனால தான் பைபிளில் சொல்லுவாங்க, நான் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட எல்லாம் அவர் பேசியிருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? நல்ல பைபிளை வாசித்தீங்கன்னா தெரியும். எல்லார்கிட்ட பேசினார், எல்லா இறைவாக்கினர்கள்கிட்ட பேசினார். எல்லார்கிட்டையும் பேசிய தேவன் மாதாவிடம் பேசுவதற்கு என்ன? தன் மகனை பெற்றெடுக்க போகிற அந்த பெண், சாதாரண ஒரு பெண், 14 வயசு பிள்ளைகிட்ட கடவுள் ஏன் பேசவில்லை? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பேசல கடவுள்? நேரா வந்து பேசிருக்கலாமே. நீ நேரா கூட வரத்தவில்லை, ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே. ஏ மேரி, get up, next 10 monthsக்குள்ள ரெடி ஆயிடு, ஒரு பிள்ளைய பெத்து கொடு, அவருக்கு இயேசுன்னு பெயர் வைப்பேன். ஓகேவா? ஓகே ஆண்டவரே, முடிச்சு போச்சு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா? கப்ரியேல் தூதர் வராரு, பேசுறாரு. தூதன் யார்? கடவுளுடைய வேலையார், கடவுளுக்கு துணை செய்கிறவன், கடவுளோடு சேர்ந்து உழைப்பவன். அவனை அனுப்புறாரு. அவர் வந்து பேசுறாரு. நல்லா யோசித்து பாருங்க. நீங்க இதை பாரு, சாமியார் இப்படி வாசிப்பாரு, கப்ரியேல் தூதர் தேவ மாதாவுக்கு தோன்றி பங்களா வார்த்தை சொன்னால் இது கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உனக்கு புகழ். எல்லாம் புரிஞ்சிடுச்சு அவனுக்கு. அதுக்குள்ள எவ்வளவு ஆழம், எவ்வளவு அழுகை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கருத்துக்கள், எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு பதில்கள், எவ்வளவு தயக்கங்கள், எவ்வளவு பாரங்கள். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 பாரங்கள். டீ கேட்கிறாரு, அந்த மனைவி சொல்லிடுச்சு, நான் வேலைக்காரி கிடையாது, போ. சரிப்பா. தூங்கும் போது அந்த செயின் நைட்ல அந்த சம்மர் சீசன்ல ஒரு மாதிரி அறுக்கும்ல, அறுக்குமா இருக்காதா? நீ எதுக்கு தலையாட்டுற? கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு எனக்கு தெரியுமா? பத்தியாது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுது அது. கழுத்து அந்த நகை, அந்த செயின் அறுக்கும் இல்லையா? வேர்க்கலன்னா அந்த ஜன்னல் வழியா அதை எடுத்து அப்படி வெளியே போட்டு தூங்குது. நம்ம ஆள் தான் பக்கத்தில் இருக்கிறான திருடுறதுக்கு. எவனோ ஒருத்தன் ஒரு கொக்கியை போட்டு அந்த செயினை இழுக்கிறான். இழுத்த உடனே ஏங்க கூப்பிடணும்ல, யார?
இப்ப கல்யாணம் பண்றது எதுக்கு? நிறைய பேர் சொல்றது செக்யூரிட்டி ஃபாதர். என்னதான் அதுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போங்கடா. அந்த பொண்ணுக்கு இவர் செக்யூரிட்டியா? அதை பிடிச்சி இழுத்த உடனே, ஏங்க என்னம்மா யாரோ என் செயினை இழுக்கிற மாதிரி இருக்கு, நான் உனக்கு வேலைக்காரனா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. நீ என்ன வார்த்தையில் அடிச்சியோ அதே வார்த்தையில் தான் அடிக்கிறான். பொட்டா போட்டி நீயா நானா? ஆம் என்று சொன்னாலே 1000 பிரச்சனைகள் குடும்பத்திலே தீரும். மரியாள் சொல்லுகிற ஒரு பதில் தான் எவ்வளவோ பிரச்சனைகளை தீர்த்தது. மீட்பின் வரலாற்றின் பிரச்சனையை தீர்த்தது மரியாளின் ஆம் என்ற வார்த்தை. அதை சொல்ல கத்துக்கணும். சரிங்கன்னு சொல்லி பாரு. ஆண்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2 வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சாரிமா சரிமா சொல்லுங்க பாப்போம். ஹஸ்பண்டை தானே சொல்ல சொன்னேன், நீங்க எதுக்கு சொல்றீங்க இப்போ? சாரிமா சரிமா. 1000 திட்டம். ஓகே. வீட்டுக்காரு ஃபோன் பண்றாரு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனி ஞாயிறு லீவு. இந்த அம்மா ஃபோன் பண்ணுது, எங்க இருக்கிறீங்க? அவர் அழகா பேசுறாரு. என்ன செல்லம்? சரியா கேட்கல, சத்தமா கேளுமா. எங்க இருக்கிறீங்க? வந்துட்டேம்மா, 10 நிமிஷத்துல வந்துடுவேன். சரிங்க. எப்படிங்க சரிங்க? முடிஞ்சிடுச்சா? அவரு ஆமாம்மா வந்துடுவோம்மா. முடிஞ்சுதா? போன வச்சு. அவர் வந்தது எப்போ? நைட்டு 10:30 மணி. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு வந்துட்டார். முடிஞ்சுதா? அவர் சந்தோஷமா இருக்காரு, இந்த அம்மாவும் நிம்மதியா தூங்கிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை, ஆமாம் சரி. நீங்க தான் போன் எடுத்து கேட்கிற விதமே அந்த ஆள் பயந்து பதில் சொல்றான். ஏங்க எங்க இருக்கிறீங்க? ஏய் எங்க இருந்தா உனக்கு நான் போனவை? இப்படித்தான் நாயும் கத்திக்குது போன்ல. இந்த போன் எதுக்கு தான் வந்துச்சோ அதான் சொல்றேன். சொந்த காசுல ஒருத்தன் சூனியம் வச்சுக்கிறான்னா அது செல்போன் தான். இனி என்னென்ன நடக்க போது பாரு. என்னமா ஏஐன்னு ஒன்று வந்துருச்சாமே. முடிஞ்சது கதை. மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. என் போட்டோ போட்டு எவனோ பேசிட்டு இருப்பான், உன் போட்டோ போட்டு யாரோ பேசிக்கிட்டு இருப்பான். ஒன்றும் ஒரிஜினல் கிடைக்காது இன்னைக்கு. இனிமேல் நோ ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், எல்லாம் டூப்ளிகேட். தட்ஸ் ஆல். எல்லாத்திலும் டூப்ளிகேட் வந்துருச்சு. இப்போ மனுஷன்லையும் டூப்ளிகேட்டு வந்தாச்சு. ஆக உலகம் துன்பத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது, வேதனைகளை தேடி போய் கொண்டிருக்கிறது, ஆபத்துக்களை தேடி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம இன்னைக்கு நடந்து போகிற பாதைகள் முட்களும் கற்களும் பள்ளங்களும் மேடுகளும் சரியா இருக்கு. சீக்கிரமா போய் சேர முடியாது. ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்வது. இரண்டாலும் எதுலையுமே ஒரிஜினாலிட்டி கிடையாது. நீங்க ஒரிஜினலா? ஒரு அம்மா தான் ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, ஃபாதர் நல்ல பையனா இருக்கணும், நல்ல குடும்பம், நல்லா படிச்சிருக்கணும். நீங்க அப்படித்தானே பொண்ணு பார்க்குறீங்க? என்னங்க அப்படித்தானே பார்க்குறீங்க? நல்ல பையனா இருக்கணும். நல்ல பையன் எங்கம்மா இருக்கிறான்? அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாத சாமியார்கிட்ட கேட்டுருச்சு. நல்ல பையன், நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பேக்ரவுண்டு. எனக்கு என்ன தெரியும்? ஒரு ரவுண்டும் தெரியாது, இல்லை ஒரு பேக்ரவுண்டு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேம்மா, பையன் கிடைச்சிட்டாமா. யார் ஃபாதர்? சொல்லுங்க ஃபாதர். பையன் பேருனா? நான் தான், எம்ஐ ராஜ். ஃபாதர் என்ன விளையாடுறீங்களா? நல்ல பையன் கேட்டேன். ஆமா நான் தான் நல்ல பையன், எனக்கு நான் தானே நல்லவன். சொல்லுங்க பாப்பலாம். எனக்கு தெரியாதம்மா யார் நல்லவன் யார் கெட்டவன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் பிரசங்கத்தை கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா என்ன மாதிரி கேனசா மாதிரி எவனும் கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள். அவ்வளவுதான். அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல நான் என்ன? நீ என்ன பார்க்கிற, அவ்வளவுதான். எப்படி பார்க்கிறன்றது உனக்கு தான் தெரியும். எப்ப முடிப்பானோ? நேரம் ஆயிட்டு. இவனை யார் கூப்பிட்டா? முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. ஒரு சரியான காமெடி பீஸா இருக்கானே. முன்ன பின்ன இந்த மூஞ்சி நான் பார்த்தது இல்லையே. யூடியூப்ல பார்த்துக்கிறேன், ஆனா சைக்கிள் டியூப்ல பார்க்கலையே. இவன் யாரு, இவன் யாரு? நீ கேட்டுக்கிட்டே பைத்தியமாவு. அப்படிதான் மண்டா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆகவே ஆனந்தா சீடன் நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் தெளிவாகிறது. தெளிந்த தண்ணீரை கொண்டு போய்
அந்த குருவுக்கு கொடுக்கிறான். என்ன செய்தாய் ஆனந்தா, இவ்வளவு நேரம் கழித்து வருகிறாய்? சுவாமி, நான் உங்களுக்கு குடிநீர் எடுக்க போன போது ஒரு மாட்டு வண்டி சென்றதால் மண் குழம்பி விட்டது, தண்ணீர் அழுக்காகிவிட்டது. தெளியும் வரை நின்று கொண்டிருந்தேன், தெளிந்த பிறகு எடுத்து வந்தேன். இதான் வாழ்க்கையினுடைய சூத்திரம். தெளிவில்லையா? வெயிட். கேட்கறது கிடைக்கலையா? வெயிட். நம்ம வெயிட் பண்ணவே மாட்டோம். இந்த அம்மா கேட்டது உடனே மாதா அவுத்து கொடுத்துடணும். மாதா உடனே வேணும் எனக்கு, இப்போ உடனே அந்த பிரச்சனையை இன்னைக்கு தான் சால்வ் பண்ணணும். நீ யாரு? நீ லார்டு லபுக்தாசா? பெரிய புண்ணியவானா? பெரிய ஜப வீரையா? டெய்லி பூசிக்கு வரியா? டெய்லி ஜெபமாலை சொல்றியா? டெய்லி இந்த அம்மா வந்து பார்க்கறியா? நிறைய தியாகம் பண்றியா? நிறைய உபவாசம் இருக்கிறியா? அப்ப நீ யாரு? நீ கேட்டா உடனே கொடுத்துடணுமா? யார் கொடுப்பா? புள்ள டூருக்கு காசு கேட்டா கூட வெயிட் பண்றா, உடனே எல்லாம் தர முடியாது. சொல்றீங்களா இல்லையா? யூ டீச் யுவர் சில்ட்ரன் டு வெயிட். வீட்டுக்கார சீக்கிரம் வாமா, வெயிட் பண்ணுங்க சொல்றீங்களா இல்லையா? அவர் கூப்பிடுவாரு, நான் மேக்கப் எல்லாம் முடிச்சுதா, வெளியே போனோம், மாலுக்கு போனோம், சீக்கிரம் வா, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. மாதா ஸ்லோவா அடிக்கும், முடிச்சு பயங்கரமா இருக்கு, அதை லைட்டா தான் எடுப்பாங்க. மாதா சும்மா போட்டு கிழிச்சா அடுத்து முடிச்சு ஏதாவது ஆயிடும். புரியுதா? ஆக எல்லாம் அர்ஜென்ட். அதனால தான் சொல்றேன், வேக வேகமா படிக்கணும், வேக வேகமா கல்யாணம் பண்ணிக்கணும், வேக வேகமா பிள்ளைய பார்த்துக்கணும், வேக வேகமா செத்து போயிடணும். அங்கதானே முடியுது எல்லாமே. எதுக்கு வேகம்? ஸ்லோவா நடந்தாலும் வேகமா நடந்தாலும் அதுக்கு ஸ்லோ பெட்டரா, வாடகை வீட்டு பெட்டரா? வாடகை வீட்டு வச்சிருக்கிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் உலகமே ஒரு வாடகை வீடு தான். புரியுதா? நீ செத்த பிறகு உன் பிள்ளைங்க அடிச்சுக்குவாங்க பாரு அந்த பிளாட்டுக்கு, அதை நீ பார்க்க மாட்ட, இந்த உலகம் பார்த்து சிரிக்கும். எங்க அப்பா எனக்கு தாண்டி எழுதுனான், வித்துட்டு 2ஆ போடு இல்ல 3ஆ போடு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்து சேர்க்கிறாயோ 3 சந்ததிக்கு பிறகு அதை அனுபவிக்க முடியாது. அது யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களிடம் போய் சேர்ந்து விடும். ஒண்ணு உன் பையன், அடுத்த சந்ததி நீ என்ஜாய் பண்ணு, உன் பையன் அடுத்தது உன் பேரன், அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் என்ஜாய் பண்ண முடியாது. ஏனென்றால் என் தாத்தா லாரி வாங்கினார், எங்க அப்பா லாரியை விற்று கார் வாங்கினார், என் மகன் காரை விற்று சைக்கிள் வாங்கினான். புரியுதா? அர்த்தம் புரியுதா? லாரி எங்க போச்சு பத்தியா? கார் போயிடுச்சு, கடைசியில் எங்க வந்து நிற்கிறான்? சைக்கிள். இதுக்கு தான் நம்ம சோம்பேறிகளுக்காக சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக முடிச்சுக்களை நாமே போட்டுவிட்டு இதை நீயே, சில முடிச்சுக்களை நீயே அவிழ்க்கலாம். உன் ஜபத்தால், தபத்தால், தற்கருணை பலியால், ஆராதனையால் நீயே அவிழ்க்கலாம். மாதாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. பாரு, பரீட்சைக்கு மாதாவை கூப்பிடுது பத்தியாது. என் பரீட்சையை நான் பாஸ் ஆகணும், அது உன் வேலை. பிரசங்கம் வைக்க வேண்டியது என் வேலை. என் தொண்டை முடியுதோ முடியலையோ பேசித்தான் ஆகணும், அது என்னுடைய கடமை. இதுக்கு மாதா எனக்கு தொண்டையை கொடுக்குறியோ மண்டையை கொடுக்குறியோ, என் கடமையை நான் செய்கிறேன், உன் கடமையை நீ செய். தட்ஸ் ஆல். பிரைஸ் தி லார்ட். இப்ப புரியுதா? என் கடமையை நான் செய்யறேமா, உங்க கடமையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லு. மாதா கிட்ட சொல்லுங்க, உங்க டியூட்டியை நீங்க செய்யுங்க. உங்க வேலை என்ன? எனக்கு கண்ணீர் வராம பார்த்துக்கணும், கவலை வராம பார்த்துக்கணும், வேதனை வராம பார்த்துக்கணும். எஸ். ஆக மரியாளுடைய ஆம் என்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. வீட்டில் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. எஸ் டியர், ஓகே டியர், ஆமாம் டியர், பரவாயில்ல டியர் அப்படின்ற வார்த்தையை சொல்லி பாருங்களேன் வீட்டில். ஹவு நைஸ் இட் இஸ். சொர்க்க பூமியா இருக்கும் குடும்பம். என்னது, நான் போய் கடைக்கு போறதா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சாவுக்கு போயிருந்தேன். ஃபாதர், என்ன இவ்வளோ ஆசையா பாசமா இத்தனை நாள் அந்த அம்மா கூப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு பார்த்து இந்த சாவு வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். கூப்பிட்டு, ஃபாதர் என்ன இங்கே தான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், என்ன விஷயம்? பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன்.
நான் தான் ஆசீர்வாதம் போட்டு அனுப்பணும். நீ கிறிஸ்தவளாக இருந்தால் சாமியார் கைப்படாம உன்னுடைய பாடி கல்லறைக்குள்ள போகாது. அதான் கிறிஸ்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். உன் கணவர் வராரோ போறாரோ, மனைவி வராளோ போறாளோ, பிள்ளைங்க வராங்களோ போறாங்களோ, ஒரு குருவானவர் உன் மரணத்தின் போது உன் பக்கத்தில் இருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்தவனாக இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? ஒன்று ஷுவராக கிடைச்சது. ஒரு சாமியார் கடைசி காலத்தில் உன்னோடு இருந்து உன்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு குருவானவரை சம்பாதித்து வைத்திருக்கிறாய். ஆகவே நான் பாருங்க ஃபாதர், இனிமேல் நான் என்ன செய்வேன்? என்ன செய்யணும்? இனிமேல் என்ன செய்யணும்? 2 பசங்க வளர்ந்தாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, பேர குழந்தை. எனக்கு கடைக்கு போக தெரியாது ஃபாதர். அதுவும் தப்பு இல்லை. என்னை வெளியவே விட மாட்டார், அது அவர் தப்பு இல்லை. எனக்கு வெளி உலகமே தெரியாது, அதுவும் தப்பு இல்லை. என்ன அப்படியே பொத்தி வளர்த்தாரு, அது அவர் தப்பு இல்லை. இப்படி தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு எனக்கு உலகமே தெரியாது, நான் எங்க போவேன்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. உன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, கவலைப்படாது. என்ன ஆண்டவர் உன்னை அனாதையாக விட மாட்டார் சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த நாள் பிரசங்கம், மனைவியை கூட்டு வெளியே போங்க, ஊர் உலகத்தை காமிங்க, காய்கறி என்ன விலை சொல்லுங்க, உன் சொத்தெல்லாம் எங்கெங்க எழுதி வச்சுக்கிற அதை சொல்லுங்க, எங்கெங்க ஃபிக்ஸில் போட்டுக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. சொல்லியிருக்கிறாரா இது வரைக்கும்? கடைசி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. சாகர வரைக்கும் அந்த உயில் யார் மேல இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கா தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் ரிட்டையர் ஆன உடனே இது இவனுக்கு, இது இவளுக்கு, இது உனக்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டார் ஃபாதர். கொடுத்துருக்காரா? பயம் கொடுக்க மாட்டார். கொடுத்தா நீ அடுத்த செகண்ட் அவரை வெளியே அனுப்பிடுவேன். அதைதான் உலகம் யாரையும் நம்புறது கிடையாது. நீங்க சொல்லிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிரச்சனை கிடையாது. நீங்க தெளிவா சொல்லிடுங்க, நீங்க எங்கெங்க சீட்டு கட்டுறீங்கன்னு, நீ எங்கெங்க பணம் வச்சிருக்கன்னு சொல்லு. அவர் எப்ப தூங்கும் போது காசு எடுக்கிற பாக்கெட்ல இருந்து சொல்லு பார்ப்போம் கரெக்டா. அங்கங்க திருடி எங்கெங்க சீட்டு கட்டி வச்சிருக்கிற சொல்லு. சொல்ல மாட்டேன். அது அவருக்கு தெரிஞ்ச நல்லதில்ல. ஏன் நான் அதை வச்சு தான் நகை எடுக்கணும்? ஏன் உன் பிள்ளைக்கு தான் எடுக்கிற? சொல்லி அதை சமாளிக்கிறோம்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, மரியாள் ஆம் என்று சொன்னதால் தான் அவள் பிரச்சனையாக அவளுக்கு தோன்றவில்லை. அதுக்கப்புறம் எவ்வளவு அசிங்கம் நடந்துச்சு. மாதாவை கிண்டல் பண்ணார்கள், கேலி பண்ணார்கள், கல்லால் அடித்திருப்பார்கள். கணவனே இல்லாமல் கருத்தரித்திருக்கிறாள் என்று அவள் கழுத்தை நெரித்திருப்பார்கள். அவ்வளவையும் மரியாள் தாங்குவதற்கு ஒரே காரணம் ஆம் என்ற பதில். தயவு செய்து பிரியமான பிள்ளைகளை, கடவுளுக்கும் குடும்பத்திற்கும் ஆம் என்று சொல்லுங்கள். இந்த ஆம் என்ற வார்த்தையிலே ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளது. இதை சொல்லி பாருங்கள். இது சொல்லணும் அப்படின்னா பணிவு வரணும். இது சொல்றதுக்கு பணிவு வரணும். அந்த கீழ்ப்படுதல், பணிவு, ஆம், இது மூணையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. ஆகவே இறைவாக்கினர்களுடைய முக்கியமான ஒரு புண்ணியம் என்னவென்றால் கீழ்ப்படுதல். நீங்க வீட்டில் பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ கீழ்ப்படியவே மாட்டேன்ற. கீழ்ப்படிந்து பார், கீழ்ப்படி, கீழே பார், படி இருக்கு, அதான் அர்த்தம். புரியுதா? கீழே பார், படி, அதை படி, அதன் பிரகாரம் நட, வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். கீழே படிக்கட்டு இருக்குது, படி இருக்குதுன்னு தெரியாமலே போனா கீழே விழ மாட்டியா? ஜஸ்ட் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும், அதான் தமிழினுடைய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கீழ்ப்படி, கீழே குனிந்து பார், படி இருக்கிறது. அந்த படியிலே கீழே இறங்கிப்பார், ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடம் சொல்லுங்கள், என்னால் முடிந்த துன்பத்தை நான் அவிழ்த்துக் கொள்கிறேன், என்னால் முடியாத துன்பத்தை நீ அவிழ்த்துக் கொடு மாதா என்று சொல்லி ஆம் என்று சொல்லிப்பார். மரியாள் செய்வாள். தொடர்ந்து திருப்பலியிலே கலந்து கொள்வோம். காணிக்கை பாடல்.